HLM நேர்கள் அனைவரையும் மீண்டும் இந்த முடிவின் துவக்கம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கடந்த நேர்காணலிலும் கூட சபை எவ்வாறு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதாக நம்ம 2 எபிசோடா இதை குறித்து கேட்டிருக்கோம். அடுத்து இன்றைக்கும் கூட சபை கர்த்தரை சந்திக்கும்படியாக எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தேவ ஊழியரை நாம் யாவரும் வரவேற்போம். பிரதர், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 எபிசோட்லயும் பிரதர் நிறைய விஷயங்களை பேசினோம். கடைசி காலத்தை குறித்து சபை எப்படி கர்த்தருடைய வருகையில் ஆயத்தப்படணும் போன எபிசோடில் நம்ம பேசணும். அந்த எபிசோட் முடியும் போது நான் உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். சத்திய உபதேசம், கள்ள உபதேசம், இப்படி சபையின் நடுவில் நிறைய குழப்பம். எது உண்மை எது பொய் என்று ஜனங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில யூடியூப்பை திறந்தா 100கணக்கான செய்தி வருது. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அந்த காலத்துலலாம் யூடியூப்ல ஒன்றும் இல்லை, ஜனங்களுக்கு ஒரு சுத்தமான வார்த்தை கிடைச்சது. ஆனால் இந்த நாளில் ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வசனம் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ இதையெல்லாம் கேட்டு ஆயத்தப்படுறவங்க ஒரு பக்கம், ஆனால் ஆயத்தப்படாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர். ஆகையினால இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லா இருக்கும். அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதான் நம்ம லைஃப் ஸ்டைல். இப்போ ஆரம்பத்தில் வெறும் யூடியூப்பு மீடியா எதுவுமே இல்லாத காலத்தில் கள்ளோபதேசம் இருந்துச்சு. அந்த கள்ளோபதேசம் யாராவது 2 பேராக வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அந்த கள்ளோபதேசத்தை சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு தெரியாமல் இது நடக்கும். ஆனால் அந்த 2 பேர் வழியாக தான் அது வரும். ஆமாம். அதே நேரத்தில் நல்ல உபதேசம் அந்த ஒரு சர்ச்சு வழியாக தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு அந்த நல்ல உபதேசத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி விசுவாசியும் ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ அந்த கள்ளோபதேசக்காரன் வரும்போது அவன் பாதிக்கப்பட்டுரும். இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இன்னைக்கு மீடியா வந்தபோது சத்தியம் எதுன்னு ஜனங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுது. அதே நேரத்தில் கள்ளோபதேசமும் நிறைய வருது. ஆமாம், ஓகேவா? ஸோ அதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, இதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் கேட்டது அந்த காலத்தில் வெறும் இது மட்டும் இருந்துச்சு, அப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை இருந்துச்சு. நீங்கள் மீடியா வந்தபோது இவ்வளோ வருதுன்னா இது வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க தானே வேணும். ஆமாம். அதாவது வெறும் மழை பெய்யும் போது அதுக்குரியதான ஒரு காரியங்கள் நடக்கும், புயல் அடிக்கும் போது அதுக்குரிய காரியங்கள் ஒன்று நடக்கும். 2துலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்ச் இந்த காரியம் இருக்குது. போன இதில் நம்ம அந்த ஸ்திரீ கற்புள்ள ஸ்திரீயாக இருக்கணும், ஆயத்த பண்ணுன்றது பார்த்தோம்ல. இப்போ நீங்கள் கேட்டது சத்தியத்தை பற்றி கேட்குறீங்க. அந்த சத்தியத்துலேயும் போன இதையும் நான் லிங்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, பவுல் சொல்லும்பொழுது உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்க நான் வைராக்கி கொண்டிருக்கிறேன்றதான் போன இதில் பார்த்தோம். ஆனால் அதில் அந்த கற்புங்கிறது எப்படி போகுதுங்கிறதுக்கு அவர் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்பமானது ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றினதான உண்மையினின்று விலகி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இங்கே தான் விஷயம் வருது. சர்ச் ஒரு உபதேசத்தை கொடுக்குது, நீங்கள் கரெக்டாகவே கொடுக்குறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு உபதேசம் பக்க வழியாக உள்ள நுழையுது. இதான் நீங்கள் கேட்குறீங்க. அன்னைக்கு இந்த உபதேசம் யாரோ 2 பேரால் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, இன்னைக்கு மீடியா வழியாக வருது. ஆக மொத்தத்தில் கள்ளோபதேசம் வெளியிருந்து உள்ளே வருது. அன்னைக்கு நம்ம பர்மிஷன் கேட்டு வந்தாங்க, இன்னைக்கு வித்தவுட் பர்மிஷன் மொபைலில் உள்ளே வருது. இல்லை, இப்போவும் பர்மிஷன் தான். நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்மிஷன் கொடுத்தா தான் அது உள்ளே வரும். நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணால் தானே வரப்போகுது இல்லையா? நான் என்ன வச்சு சொல்கிறேன், யாரை வச்சு சொல்ல. ஒரு பீரியடில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எல்லாத்தையும் என்னால் மேற்கொள்ள முடியுது. இந்த ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ், யூடியூப்பில் சம்டைம் இந்த கூகுளில் நியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், போட்டு வச்சுருப்பேன். இதை அவாய்ட் பண்ணவே முடியல, வந்துக்கிட்டே இருக்குது. நான் பார்க்கக்கூடாது நினைக்கிறேன், பார்த்துறேன். அப்புறம் இன்னிலேருந்து நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உள்ளே போகிறேன், போய் பார்க்குறேன். அப்போது ஒரு நியூஸ் ஒன்று வருது, அமெரிக்காவில் இப்படி நடக்குது. அப்படியே கீழே பார்த்தா ரஷ்யாவில் இப்படி நடக்குது. அப்படியே கீழே பார்த்தா இந்த நடிகைக்கு கல்யாணம் அடுத்து வருது. இப்போ அப்படியே நான் என்ன செய்கிறேன், ஐயோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் சொன்னார், ஃபோனை கீழே வச்சுட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் பார்க்காத, ஃபோனை வச்சுரு, வேலை முடிச்சு. இல்லையா, நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிவிடு, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு நாளும் பிசாசு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. எங்கிட்ட இடம் இருந்தால்தான் அவன் உள்ளே வரப்போகிறான். இயேசு சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதியான என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இருந்தால் வரப்போகிறான். ஆமாம். ஸோ இப்போ சர்ச் என்ன செய்யுதுன்னா, நிறைய கள்ள உபதேசம் வருது. நீங்கள் சொல்கிறது உண்மை, ஃபேக்ட், நிறைய உள்ளே வருது. அப்போ இந்த கள்ள உபதேசம் உள்ளே வரும்பொழுது சபை எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல உபதேசத்துக்கு இந்த கள்ளோபதேசத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? முதல்ல இன்னைக்கு சர்ச்சுக்கு எது சத்தியம்னே தெரியாது. ஆமாம். வசனம் எல்லாம் சத்தியம் அல்ல, சரியா? வசனம் வேறு, வசனம் இருக்குது. அந்த வசனத்தை சத்தியமாக போதிக்கிறவங்களும் இருக்காங்க, அந்த வசனத்தை கள்ளோபதேசமாக போதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரே வசனம் தான்.
ஆமாம். சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் இது நடந்த சம்பவம் தான். என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேனுங்கிறது வசனம், ஃபேக்ட். ஆமாம். அப்படியே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரோட்டில் இருக்கிற கார் மேலே கை வச்சு, ஆண்டவரே உம் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவீர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இந்த காரை தாங்கப்பா. இவர் ஏன் இப்படி கேட்குறாருன்னா, இவருக்கு ஒருத்தர் போதிச்சிருக்கிறாரு, நீ எது கிளைம் பண்ணாலும் கர்த்தர் உனக்கு தருவார், நீ கிளைம் பண்ணுறத தருவாருன்றாரு. இப்போ ஒரு கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. இப்போது ஒரு நாள் இது என் எதிரில் நடந்த சம்பவம் தான். இவர் கை வச்சு ஜெபம் பண்ண, நான் கேட்டேன் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கை வச்சு ஜெபம் பண்ணால் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எப்படி கிடைக்கும், கை வச்சு ஜெபம் பண்ணால் கிடைக்காதுன்னு. உடனே அவர் இல்லை கிளைம் பண்ணால் கிடைக்கும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவீங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வசனம் உண்மை. இவர் பண்ணுறது என்னென்னா கை வச்சு கிளைம் பண்ணுறாரு. இதுக்கு சொல்லி கொடுத்தவர் இன்னொருத்தர். ஆனால் இங்கே எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா, இவர் கை வச்சு ஜெபம் பண்ணுறது இன்னொருத்தருடைய காரை. அதை எப்படி கர்த்தர் கொடுக்க முடியும்? ஆமாம். ஓகே சரி விட்டுருங்க, நான் இந்த மாதிரி ஒன்று கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுறேன், இது சரியா அப்படின்னா இது என்ன அடிப்படையில் வருது? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சரியா? இப்போது விஸ்வாவுக்கு ஒரு கேள்வி. சரியா? இளையகுமாரன் அப்பா கிட்ட சொத்து பிரித்து கேட்குறாரு. ஆமாம் இல்லையா? அப்பா சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. சரியா தப்பா? சரி. எப்படி சரின்றீங்க? ஏன்னா அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கு வயசும் இருக்குது. ஸோ இந்த நாட்களின்படி 18 வயசு ஆனால் அப்பா சொத்தை கேட்க ரைட்ஸ் இருக்குது. அதுபடி அவனும் கேட்டான், அவங்க அப்பா கொடுத்தாங்க, அதனால் கரெக்டுன்னு சொன்னேன். ரைட்டு. ஆனால் இப்போது அந்த பையன் அதை அழிக்க போகிறான்னு அவங்க அப்பாவுக்கு தெரியும். பையன் மோசமான பையன். ஆமாம். சரியா? இப்போ கேட்குறான், அப்பா கொடுத்தது சரியா தப்பா? தப்பு. என்ன ஒரே நிமிஷத்தில் இப்படின்ட்டீங்க? ஏன்னா அவன் அழிச்சிருவான்னு தெரிஞ்சதும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ என்ன இங்கே பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் கரெக்ட். எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏஜ் ஆயிடுச்சு, ஏன் சொத்தை கொடுங்க. இதை தான் என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். வசனம் இருக்குது, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கொடுங்க. இப்போ அப்பா என்ன பண்ணார்? அவன்கிட்ட இளையகுமாரன்ட்ட கேட்ட உடனே கொடுத்தாரு. ஒரு பேச்சு பேச மாட்டார். ஆமாம். ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டார். கேட்டவுடனே எடுத்து கொடுத்துருவாரு. அவன் போயிட்டான். இப்போ அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். சந்தோஷமாக இருந்தான். கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்குது. அப்பாட்ட வாங்கி பண்ணல என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் போன பிறகு பண்ணி தவிடு திங்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்த பிறகு இவனுக்கு திருப்பி ஏன் அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரல, யார் ஞாபகம் வரல, அப்பா ஞாபகம். ஏன் வந்துச்சுன்னா, இந்த சொத்தை இவன் அழிப்பான்னு தெரியும். இவன் மோசமானவன் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அப்பாவுக்கு என்னென்னா, இந்த சொத்தை இப்போ நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணுவானா, எங்கள் அப்பா மோசமானவர், என் சொத்தை கொடுக்க மாட்டாரு. ஆனால் சொல்லிட்டாரு சும்மா, உனக்கு சொத்தில் பங்கு இருக்குதுப்பான்ட்டாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்ட்டாரு. ஆனால் தரவே இல்லை. அவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்தா வச்சுக்கோ. இப்போ அழிய போகிறது என்ன? சொத்து மட்டும்தான். ஆனால் ஒரு நாள் நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். நான் கொடுக்காட்டி உனக்கு என் மேலே கண்டிப்பாக இருக்கும், கோவம் இருக்கும். இப்போ நான் கொடுத்துட்டேன், அழிஞ்சிருச்சு, நீ திருப்பி எங்கே தான் வந்த? அப்பா கிட்ட. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சொத்து பிரச்சனையே இல்லை, அது போனால் போது, உன்னை மீட்டுட்டேன். இதுதான் தகப்பன் இருதயம். இப்போ தேவனுடைய நாமத்தின எதை கேட்டாலும் தருவேன், தந்துட்டார். ஓகே ஃபைன் வச்சுக்கோ. ஆனால் அவருக்கு தெரியும் இது ஒரு நாள் அழிய போகுது, பூமிக்குரியது. ஆனால் ஒரு நாள் நீ இது அழிஞ்சாதான் உனக்கு அது மாதிரி தெரியும், இது நிரந்தரமானது இல்லை, ஐயோ இது தப்பானது, ஆனால் அப்பா நாம் கேட்டதுக்காக கொடுத்தாரு, ஆனால் இதல்ல, அப்பா தான் எனக்கு நிரந்தரம் அப்படின்ற அறிவு வரத்துக்கு தான் இதை கொடுக்குறாரு. இப்போ அப்பா கொடுத்தது நீங்கள் கேட்டதில் தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனம் என் நாமத்தினால எதை கேட்டோம், இப்போ இதெல்லாம் வெளிப்படையாக தான் மேலோட்டமாக தான் சொன்னேன். சரியா? ஆனால் உண்மையிலே அந்த வசனம் என்ன இருக்குன்னா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்றது கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆமாம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்கள் பரமபிதா உங்களுக்கு தருவார். எதை தருவார்? லூக்கால சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியை தருவார். ஆமாம். நீங்கள் ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு ஒரு பாட்டை படிக்காமல் விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் போய் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவார், எதை கேட்டாலும் தருவார். இதைத்தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். போன வாட்டி சொன்னோம்ல, மற்றவங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியல, எஸ்தருக்கு ஒன்று தெரியுது, எனக்கும் தெரியாது ராஜாக்கு என்ன பிடிக்கும்னு, ஆனால் ஏகாவுக்கு தெரியும், நான் ஏகாவை கேட்குறேன்,
வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் பரிசுத்த ஆவி உதவி செய்கிறார், ஏகா எனக்கு உதவி செய்கிறார். ஸோ இதுதான் சத்தியம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்டை எடுத்து போதிச்சிடுறாங்க. நீ கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. இவங்க கேட்கறது தப்பு இல்லை, கேட்குறாங்க, அது அழிய போகிறது. ஆண்டவரும் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ இதெல்லாம் தப்பு, இது நம்ம கேட்டிருக்கக்கூடாது, மேலாணையில் கேட்கணும். ஓகே ரைட் ஃபைன். இப்போ அறிவு வந்துருச்சு, இளையகுமாரன் திருப்பி வந்துட்டான், அப்பா கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டான், எல்லாம் ஓகே தானே. பட் இந்த ஒரு 20 வருஷம் வெளியே போயிட்டான்ல, இந்த இயர் யார் திருப்பி கொடுக்கறது? வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லை. திருப்பி அந்த 10 வருஷம் வீணாக போச்சு இல்லை. அந்த 10 வருஷத்தை நீங்கள் எப்படி ரீகெயின் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு ரூட்டுக்கு போகிறீங்க, நான் அதே எக்ஸாம்பிள் தான் திருப்பி சொல்கிறேன், போன வாட்டி சொன்னேன். ஒரு ரூட்டுக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் வேறு ரூட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு 3 hours ட்ராவல் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட் ரூட் இது இல்லை, யூ டர்ன் எடுத்துட்டீங்க, சரியா? இந்த 3 hours ராங் ரூட்டில் போனீங்கல்ல, நீங்கள் போகும்போது எப்படி போயிருப்பீங்க தெரியுமா? ராங் ரூட்டில் போகும்போது எப்படி போவீங்கன்னா, பாட்டு போட்டு விட்டு சந்தோஷமாக பாடிட்டே போவீங்க. ஆமாம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டுன்னு போயிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஐயோ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டோம், இது தப்பு, திருப்பி எட்ரா யூட்டர்ன். இப்போ யூட்டர்ன் எடுத்துட்டீங்க, நவ் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். ஆனால் இப்போ பாட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 3 hour வேஸ்ட்டாக போச்சு, பெட்ரோல் வேஸ்ட்டாக போச்சு, 2 டோல் வேஸ்ட்டாக போச்சு, துக்கமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ தான் எப்படி வரணும்? சந்தோஷமாக வரணும். நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் என்ன திருப்பி என்ன பண்ணிட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த திரும்பி வந்த 3 hour இருக்குல்ல, இதை ஒருவேளை நீங்கள் ரைட் ட்ராக்லேயே போயிருந்தீங்கன்னா, ஆமாம், யூ கெயின் த 3 hours ஃபாஸ்ட்டாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிருக்கு, இன்னும் ஃபாஸ்ட்டாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிருக்கலாம். இங்கே ஒரு 2 டோல் நஷ்டத்தை மிச்சம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த துக்கம் இருந்திருக்காது. இதுதான் இன்னைக்கு அநேகருடையதான ஊழியத்தில் பிரச்சனை. சத்தியத்தை விட்டுட்டு அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது என்ன ஆகுது, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு திருப்பி வரும்போது சத்தியம் தெரிஞ்சிடுது, இதுதான் சத்தியம். ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு உண்டான வைக்க வேண்டிய சில காரியங்கள் போயிடுது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பக்க வழியாக நுழையிற சத்தியத்தை கேர்ஃபுல்லாரு. சிலர் உன் சத்தியத்தை விட்டு உன்னை வழி விலக பண்ணுறவங்க பக்க வழியாக நுழைவாங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு, பாம்பு தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு. அவர் அதான் சொல்கிறார் 2 கொரிந்தியர், பாம்பு தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பாம்பு இவங்களும் தோட்டத்தில் இருந்தாங்களா, இல்லை பாம்பு இவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சா? பாம்பு இவங்க இருந்த இடத்துக்கு வந்துச்சு. பாம்பு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு, போதிச்சிச்சு. ஆனால் இவங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பாம்பு இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு. கர்த்தர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, விரட்டி விட்டாரு. யார் பேச்சு கேட்டீங்களோ அவங்க இடத்துக்கு போங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம். ஆமாம், திருப்பி உள்ளே வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா? இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள சத்தியத்தினுடைய பிரச்சனை. இன்னைக்கு பக்க வழியாக கள்ளோபதேசம் வருது. இந்த சத்தியம் எது, கள்ளோபதேசம் எதுன்னு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாம்பு சொல்லிச்சுல, இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியத்தில். இதே மாதிரி தான் நீ ஆண்டவரை கேளு, இன்னைக்கு இதை வச்சு நீ ஊழியம் பண்ணினா இன்னும் பெரிய லெவலில் பண்ண முடியும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இது கேட்க 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 வேர்ல்ட்லியாக பார்வைக்கு இன்பமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருந்தால் தான் அது உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை. அவங்க உலக பிரகாரமாக பிளஸ்ஸிங்காக இல்லைன்னா அவங்க சரியில்லை அப்படின்ற முடிவு வந்துருச்சு. இது ஒன்று இருக்கு. ஐயோ பாவங்க, அவர் என்ன கஷ்டம், ஆண்டவருக்கு என்ன தெரியல, எவ்வளோ கஷ்டப்படுறாரு. உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னா பாவின்ற கணக்கு வந்துருச்சு. இதே இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் ரொம்ப வள்ளியாக பிளெஸ்ஸிங்காக இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களை பார்த்து அப்பா இயேசுவால் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எனக்கும் இந்த இயேசு வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒருத்தர் சிலுவையிலேருந்து இயேசுவை பார்க்குறான், இப்போ எவனா இயேசுவை ஏற்றுப்பானா? இல்லை. இவங்களுடைய ஃபார்முலாவில் கேட்குறேன். ஆமாம், ஏற்றுக்க மாட்டான்ல. ஆனால் அங்கே இருக்கிற ரோம 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான் தெரியுமா? சிலுவையில் தொங்குறாரு, அடிக்கப்பட்டிருக்கிறாரு, தொங்கிட்டு இருக்கிறாரு. நடந்த சம்பவங்களை கண்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றான். தேவகுமார். இவங்க லைஃப் லாங் சொல்ற சுவிசேஷத்தை சிலுவையை பார்த்த நிமிஷத்தில் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இவங்களுடைய மோட்டிவ் என்ன? நம்ம பிளெஸ்ஸிங்காக இருக்கிறத பார்த்தா தான் காஸ்பல் நல்லா போகும். மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, பாருங்க இயேசு எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வச்ச தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார், எனக்கு பெரிய கிரெடிட் கார்டு கொடுத்தார் உனக்கும் கொடுப்பார், எனக்கு BMW கொடுத்துப்பார் உனக்கும் கொடுப்பார், இந்த இயேசு கிட்ட வா. நோ, இட்ஸ் அ ராங் காஸ்பல். வா தருவார் என்பது காஸ்பலே கிடையாது. ஒரு இடத்துல கூட பைபிளில் இயேசு நீ வா உனக்கு நான் தரேன்னு சொல்லவே இல்லை. யாரையும் பார்த்தோம், ஆனால் பின்னாடி வரவனை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு 10 இடத்துல சொல்லியிருக்காரு. ஒருத்தர் சீஷன் ஆகணும்னா உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமந்துவான்னு தான் இயேசுவே சொல்றாரு. அதானே சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதானே சொல்றாரு. இப்போ நீங்க பாருங்க, ஆபிரகாம் ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் விட்டு வந்தான். எலிசா எல்லாவற்றையும் விட்டு ஏறு மாடு விட்டுட்டு வந்தான். மோசே
பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து விட்டுட்டு வந்தார். அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டுட்டு வந்துட்டார். பேதுரு மீனை விட்டுட்டு வந்துட்டார். யோவான் வலையை விட்டுட்டு வந்துட்டார். பர்னபா எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சார். பவுல் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டார். இங்கே எவன் இயேசுகிட்ட கேட்டுட்டு வந்தான்? ஆமாம் இல்லையா? அப்போ காஸ்பல் இஸ் இன் த ராங் மூட், இட்ஸ் அ ராங் வே. இவங்க இதைத்தான் காஸ்பல்னு சொல்கிறாங்க. நற்செய்தினா என்ன? இயேசு உன்னை வாழ வைப்பார். இது நற்செய்தின்னு யார் சொன்னா? இயேசு உனக்கு நித்திய ஜீவன் தருவார், அதுதான் நற்செய்தி. ஆமாம். இன்னைக்கு இந்த ராங் சத்தியத்தை விட்டுட்டு இந்த இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பேங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க? எங்கள் பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு இத்தனை % வட்டி கிடைக்கும், இவ்வளோ லோன் கிடைக்கும், இவ்வளவு தூரம் நீங்கள் வாங்கிக்கலாம், வீட்டு லோன் தரோம், கார் லோன் தரேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்ட் தானே? ஆமாம். எதை வேணால் போங்க, தரேன் தான் அவன் சொல்லுவான். ஆமாம், சரியா? இது யார் சொன்னது? பிசாசு தான் சொன்னான். என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். சரியா? ஆமாம். இவன் இப்படி சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, என்னை பின்பற்றி வா. 2 பேரும் அதிபதி. இவன் உலகத்துக்கு அதிபதினு பைபிள் சொல்ற. பிரபஞ்சத்தின் தேவனானவன் உலகத்தின் அதிபதி. அப்போ இவர் சர்வ லோகத்தினுக்கு அதிபதி. 2 அதிபதியும் சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான், வா நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். இவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வா, என்னை பின்பற்று. சரியா? இவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தா நான் உன்னை வாழ வைப்பேன். இவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வா. இதில் எது நீங்கள் காஸ்பல்னு சொல்கிறீங்க? யாருடைய காஸ்பலை இன்னைக்கு காஸ்பலாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? இல்லையா? நீங்கள் ஒரு ராங் ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ராங் ஃபார்முலாவை ரைட்டு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இது சொல்கிறதுக்கு ஈஸி. ஆமாம். இன்னும் ஒரு இடத்துல நீங்கள் எப்படி, ஏன் அது உங்களுக்கு ஈஸி நான் சொல்ல வந்தேன்னு கேட்டால், ஒருத்தர்கிட்ட போய் சிலுவை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறது உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எடுத்தால் தானே சொல்லுவீங்க? ஆமாம், எடுத்தால் தானே அதை சொல்ல போகிறீங்க. 2வது, நீங்களே என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா, சிலுவையை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னால் ஒருத்தன் வருவானா? உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. உங்கள் வேலை சத்தியத்தை சொல்லுவது மட்டும். உங்கள் வீட்டுக்கு முந்தியெல்லாம் போஸ்ட்மேன் வருவார், தந்தி எடுத்துகிட்டு வருவார். தந்தியில் ஒன்று இருக்கும், தாத்தா எக்ஸ்பைர்ட். இப்போ அந்த போஸ்ட்மேன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து, ஐயோ தாத்தா எக்ஸ்பைர்ட்னு இருக்குது, காலையில் 6 மணி, இப்போ போய் சொன்னால் இவங்க அழுவாங்க, நம்ம இவங்களுக்கு சொல்லாமா வேணாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இவங்க எல்லாம் காஃபி எல்லாம் குளிக்கட்டும், ஒரு 9 மணிக்கு மேலே சொல்லுவோம். ஏன்யா? உனக்கு அறிவு வேணாமா? காலங்காத்தால் எழுப்பி சாவு செய்தி சொல்கிறதுக்கு எந்த மனுஷனாக சொல்லுவானா? உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டால் போஸ்ட்மேன் வேலை போயிடும். ஆமாம். ஏங்க உனக்கு வேலை என்ன? அவர் செத்துட்டாருன்னு சொல்கிறது உன் வேலை, போய் சொல்லு. மேலதிகாரி என்ன கேட்பாரு? சார், மனிதாபிமான முறைப்படியில், இந்த மனிதாபிமான முறைப்படிலாம் இங்கே வேணாம், உன் வேலை அவனுக்கு கொண்டு போய் நியூஸ் கொடுக்கறது, அந்த நியூஸை சொல்லு, அதில் ஆசீர்வாதம் இருக்குதா உன் பார்வைக்கு இருக்கு. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, செத்துட்டாருன்னு இவர் சொல்லலை, அவங்க மேலே உள்ள நல்ல எண்ணத்தில் இவர் சொல்லலை. இவர் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பொறுமையாக நாசுக்கா ஒரு 11 மணிக்கா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு, முதல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வெள்ளப்பட்டுட்டிங்களா, தண்ணி குடிங்க, சேரை நல்லா சாஞ்சி உட்காந்துட்டிங்களா, தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஒரே அற விடுவான். காலைல 5 மணிக்கு நீ சொல்லியிருந்தனா பஸ்ஸு பிடிச்சி எங்கள் தாத்தா சாவை நான் இந்நேரம் போய் பார்த்துருப்பேனா மாட்டேனா? நீ 11:30 மணிக்கு மேலே வந்து சொல்கிறேன், எங்கள் தாத்தாவை எடுத்துட்டாங்கடா, இனிமேல் நான் யாரை போய் பார்ப்பேன், சொல்லுவானா மாட்டானா? சேம் விஷயம் வந்து இன்னைக்கு உள்ளதான். ஆனால் விஷயம் ஒன்று தான். நீங்கள் இயேசுவருடைய மரணத்தையும் இயேசுவோடைய சிலுவை பாடுகளையும் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லாமல் மறைக்க அவன் போக வேண்டிய இடத்துக்கு போகாமையே இருக்கான். அவனை ஈஸி சேரில் சாய்க்கிறீங்க, ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறீங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. கூல் ஒரு விஷயம் இருக்குது, நரகம் இருக்குது, பரலோகம் இருக்குது. பட் இப்போ சொன்னால் நீ வருத்தப்படுவ, பரலோகம் நரகம்லாம் சொன்னால் நீ வருத்தப்படுவ. வேணாம், என்ன கூட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு, உன்னை பலுகி பெருக பண்ணுவார். நல்லா சாஞ்சி உக்காரு, உன்னை இளைப்பார பண்ணுவார். ஒரு நாள் அவன் உன்னை அறவிட போகிறான். நான் எப்பவுமே சொல்வேன், விசுவாசி நரகத்துக்கு போகிறத விட ஊழியக்கார நரகத்துக்கு போனால் ஆபத்து. சத்தியத்தை சொல்லணும்னா சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை சத்தியமாக சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இதில் எந்த விதமான முகாந்தரமும் கிடையாதுல்ல. ஆமாம். அமெரிக்க ஜனாதிபதியாக ஃபஸ்ட்டு ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி. ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து டிசிஷன் எடுப்பார். அவர் தான் அமெரிக்காவை ஃபார்ம் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு குணம் உண்டு, அது வந்து இன்னைய வரைக்கும் போலீஸ்லேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜனாதிபதி வந்து அப்போ ஒரு ஜனாதிபதி இல்லை, அப்போ தான் அவர் ஃபார்ம் பண்ணுறாரு.
ஸோ தனக்கு கீழே இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு, அவர் வந்து இராணுவ தளபதி, வீரர்களுக்கு இதை செய்ப்பா அப்படிம்பார். சொன்ன உடனே அவர் கூட இருக்க தளபதி, ஐயா இந்த ரூட்டில் போனாங்கய்யா, அவங்கள பிடிக்கிறது கஷ்டம், நம்ம இப்படி ஷார்ட்கட்டில் போகலான்னு அவர் அடுத்த வார்த்தை சொல்லுவார், டூ வாட் ஐ சே, நான் என்ன சொல்கிறேன் அதை செய். அப்போது ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாராம், கூட இருந்த ஃப்ரெண்டு, ஏய் அவன் சொன்னது நியாயம்தான்டா, இப்படி போனால் கொஞ்சம் ஈஸி தானே, நான் இன்றைக்கி சொன்னேன்னா அவன் என் ரூலுக்கு அதுக்கப்புறம் எப்போ சொன்னாலும் இவர் சொன்ன சரியாக இருக்குமா, இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாமா. தலைமைக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். அதுதான் இன்றைக்கி ஒபே த ஆர்டர். போலீஸை பார்த்து அடினா அடிக்கணும், யாரை அடிக்கணும்னு கேட்கக்கூடாது. சார்ஜ் அப்படின்னு உடனே லட்டியை தூக்கி விளாசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நிற்கிறவர் பேங்க் கலெக்டரு, அவர் வந்து பில் கலெக்டரு, இவர் வந்து அங்கே இன்ஜினியரு, அவர் ஐடிலாம் கணக்கே இல்லை, விளாசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், ஒரு கொஸ்டின் கிடையாது. அப்படியே நாளைக்கு ஏன்ப்பா விளாசனை அப்படின்னு கேட்டால், ஆர்டர் வந்துச்சு அடித்தேன், ஆர்டர் கொடுத்தால கேளுங்க, எனக்கு தெரியாது, அவர் சொன்னார் நான் அடித்தேன், வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்கள், ஒபே த ஆர்டர். நீங்கள் ஃபில்டர் பண்ணாதீங்க, மாடிஃபை பண்ணாதீங்க, இது சத்தியங்கிறத நீங்கள் சொல்லிவிடுங்க. கள்ள உபதேசம் வரும்போது அவனுக்கே தெரிஞ்சிடும் இது சத்தியமா இல்லையான்னு, அவனே ஃபில்டர் பண்ணிட்டு போகிறான். இப்போ நீங்கள் சத்தியத்தை சொல்லாததனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்த பாம்பு வந்து பேசும்போது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பாருங்க, ஆதாமுக்கிட்ட இவர் உபதேசத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமாம், ஆதாமுக்கிட்ட பழம் சாப்பிட வேணான்னு சொன்னார். சொல்லும் போது ஏவாள் இல்லை, அதுக்கப்புறம் தான் ஏவாளை வந்து இவர் கிரியேட் பண்ணுறார். ஏவாள் இல்லை. இப்போ ஏவாள்கிட்ட வந்தபோது ஏவாள் சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு என்ன பண்ணிட்டாங்க சொன்னாங்க, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு பாம்பு கேட்டேன். ஆமாம், இதை சாப்பிட்டா சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுது, சத்தியம் தெரியுது. இதை தாண்டி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் பிரச்சனை யாருது, இவங்களது, ஏவாள்து. ஆமாம், நீ பிள்ளை பெறும்போது உனக்கு அதான் எதாகும், பிள்ளை வேதனையை பெருக பண்ணுவேன், அதெல்லாம் வேற. இப்போது ஆதாமை பார்த்து நீ ஏன் சாப்பிட்ட, அவள் சாப்பிட சொன்னா சாப்பிட்ட, வேலை முடிச்சு, நீ அவளுக்கு சொன்னியாங்கிற கேள்வியே வரல. ஆமாம், இதைத்தான் நாளைக்கு பின்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் கேட்க போகிற கேள்வி. நீ சொல்லிட்டியா, இல்லை ஆண்டவரே எப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்க, அதுவே இப்போ தான் 2 வருஷமாக வருது, உனக்கு அந்த வேலை தேவையில்லைப்பா. நர்ஸ் போய் பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு தடுப்பூசி போடுங்க, எப்படிங்க அந்த பச்சை பிள்ளைக்கு போய் தடுப்பூசியை போட சொல்கிறீங்க, குத்துனா வலிக்காதா? டாக்டர் சொல்லுவார், இந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்புங்க, குத்துறால கூப்பிடுங்கம்பார். ஃபேக்டாக தானே? ஆமாம், நீங்கள் தடுப்பூசி போட்டால் பிள்ளை அழத்தான் செய்யும், ஆனால் வர வேண்டிய வியாதி வராமல் அந்த ஊசி காப்பாற்றிடும். நீங்கள் பிள்ளைக்கு தடவி கொடுத்து தடுப்பூசி இப்போ வேண்டாம் போடுவோம், நம்ம ஒரு 3 வருஷம் கழித்து போடுவோம், ஏன் பிள்ளைக்கு அந்த வலி தாங்குற அளவுக்கு சக்தி வந்த பிறகு நான் போடுறேன், இப்போது அந்த ஊசியை போடும்போது பிள்ளை ஆண்டி வேணாம் ஆண்டி, சரி இன்னும் 2 வருஷம் கழித்து போடுவோம், பிள்ளை அழுவுது, ஒரு 8 வருஷம் கழிச்சு, நீங்கள் 8 வருஷம் இவ்வளோ நல்ல ஆண்டியாக இருந்தீங்க, இப்போ மட்டும் குத்த வரீங்களே, இன்னும் 2 இயர்ஸ் பொறுத்துங்க, ஓகே 10 வயசில் போடுவோம், கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன போட மாட்டீங்க, ஊசி போடும், அதுக்குள்ளே அதுக்கு போலியோவோ எல்லா வியாதியும் வந்துடும். ஆமாம், நீங்கள் குத்துறதுக்கு கவலையே படக்கூடாது. இவர் சொன்னோன்னே அதெல்லாம் ஈஸிங்க, இவர் சொல்கிறது பைபிளில் இருக்குதாம்பாங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும், இயேசுவோடைய பிரசங்கம் இருக்குது, முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும் நீர் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவே சொல்கிறாரு, நீங்கள் உள்ளதை சொல்லிடுங்க, மிச்சது வந்து பாவமாக இருந்துட்டு போகுது, உங்களுக்கு அந்த வேலையே வேண்டான்ட்டாரு, உள்ளதை உள்ளதென்று. பாருங்க, யோவான் ஸ்நானகன் வந்து வழி ஆயத்தம் பண்ணுறாரு, இயேசு வந்துட்டார், இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவர் என்ன செய்யணும், ஐயோ இயேசு வரப்போகிறாரு, வந்தார்னா அவர் பார்வையில் சொல்கிறேன், அவருடைய வியூவில் சொல்கிறேன், இயேசு ராஜாவாக போகிறாரு, உலகம் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர், இருக்கிறதே கொஞ்ச நாள், நம்மள தான் என்ன பண்ணுவோம், எல்லாம் வாங்கடா எடுறா ஞானஸ்தானம் எடுறா, இயேசுநாதர் வரப்போகிறாரு, முங்குடா தானே சொல்லணும், வரவனை பார்த்து விரியன் பாம்பு கூட்டி எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வந்தேன்னு கேட்குறாரு. ஆமாம், வந்தாலும் இப்படி திட்டுறாரு, இருக்கிறதே கொஞ்ச நாள், அதுக்குள்ளே நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணி அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அப்புறம் வந்துட்டு கூட இருக்கிறவங்களெல்லாம் செக்ரட்டரி ட்ரெஷராக போட்டு இவங்களோட டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி பத்திரமா பார்த்துக்கணும்ல. இவர் சொல்கிறாரு வரவனை சொல்கிறார், சரி இவரை விட்டுருங்க. இவருக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு, வந்த உடனே ஒரு சத்தியத்தை பேசுகிறாரு, கடினமாக இருக்குது, பேசினவுடனே 70 பேர் சொல்கிறான், இதிலெல்லாம் யார் நிற்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே எல்லாரும் போயிட்டான், மிச்சம் 12 பேர் மிச்சம். இவர் நீங்களும் நடந்தால் 12 பேர்ட்ட என்ன சொல்லியிருப்போம், தம்பி நான் சொன்னது அவங்க புரிஞ்சிக்கலப்பா, பின்னாட்களே பலன் தரும், நீங்களும் என்னை விட்டு போய்விடாதிருங்கள் அப்படி தானே சொல்லணும். இவர் கேட்குற கேள்வி என்னப்பா இருக்கிறே நீயும் புரியா, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஒன்றும் இல்லாததுலேருந்து 12 கொண்டாந்துருக்கிறேன், திருப்பி ஒன்றும் இல்லாத 12 கொண்டு வர எனக்கு முடியும், ஆனால் உங்கள் 12 பேருக்கு இந்த மாதிரி இயேசு கிடைக்க மாட்டார். ஆமாம், கரெக்ட் தானே? இவருக்கு 12 பேர் கிடைப்பாங்க, ஆனால் அந்த 12 பேருக்கு இன்னொரு இயேசு கிடைக்க மாட்டாங்க. சத்தியத்தை சொல்லுங்கள்,
சத்தியத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆத்மா கிடைக்கும். ஆனால் ஆத்மா போயிடுச்சுன்னா சத்தியம் பேசுகிற இன்னொரு ஆள் அதுக்கு கிடைக்காது. ஏன்னா சத்தியத்தை வேணான்னு சொல்லிட்டு போகுது. எப்படி இன்னொரு ஆள் கிடைக்கும்? லாஸ் யாருக்கு இதில்? நமக்கு தான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா லாஸு, ஐயோ ஆத்மா போயிடுமே, சத்தியம் இல்லை. நீங்கள் சத்தியத்தை பேசி சபையை சத்தியத்தில் நிறுத்துங்க. 50 பேர் தான் வருவான், 70 பேர் போவான். அந்த கவலை எனக்கு எதுக்கு? நான் கரெக்டாக பேசினேன், நான் கரெக்டாக பேசினதுனால அவன் போயிட்டானா பரலோகம் சொல்லும், அவன் கரெக்டாக பேசி நீ போ. அவன் கரெக்டாக பேசுகிறவனுக்கு 50 பேரை நான் தரேன். இவங்க 50 பேர் 70 பேர் நியாய தீர்ப்பு அவர் பண்ணிட்டு போட்டோம். உங்களை எப்படி நியாய தீர்ப்பார்? அவர் என்ன சொல்லுவார்? நீ கரெக்டாக தான்டா பேசின, இந்த ரிவார்டு வச்சுக்கோ. ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்கப்பா, 12 பேர் பண்ணி என்ன கவலைப்படுற? சிலுவையில் ஒருத்தன் தான் என் பக்கத்தில் நின்னா, அந்த 12லேயும் 11 போயிடுச்சு. 1 கெட்டு போச்சு, 10 ஓடி போச்சு. ஒரே ஒருத்தன் சிலுவையில் நிற்கிறான், யோவான். இதுதான் சத்தியம் பேசுகிறவனுக்கு முடிவு. ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு 120 கிடைக்கும். அந்த 120 வச்சு ரிவைவல் வரும். அந்த 120 வச்சு உலகமே மாறும். அதை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த 120 யார் தெரியுமா? ஃபில்டர்டு ஒன், சத்தியத்தில் நிற்கிறது. எப்போவுமே சத்தியம் பேசும்போது கொஞ்சம் அப்படி தான் ஆகும். அது ஊழியங்களையும் எல்லாமே கொஞ்சம் எதிர்ப்பாங்க, அப்படி பேசுவாங்க. நீங்கள் பாட்டுன்னு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது பாவமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். எது சத்தியம் எது பொய்ன்னு ரொம்ப விவரமாக சொன்னீங்க. கடைசியாக இந்த 2 நிமிஷம் இருக்குது. நேர்கள் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அவங்க சத்தியத்தில் வளரணும் அப்படின்னா எப்படி அவங்க வளரணும் அப்படின்றத ஒரு 2 நிமிஷத்தில் ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி வளரணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். இதை பார்க்குற விசுவாச நேயர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக கடிந்து கொள்ளுகிற உபதேசம் இருக்கிற இடத்துல இருங்க. ஏன் அப்படின்னா, உங்களை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துறது அவசியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சபைக்கு போவது பரலோகத்துக்கு போவதுக்காக, சபையில் வெறும் சாவர வரைக்கும் மெம்பராக இருக்கிறதுக்காக இல்லை. ஸோ உங்களை நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்கிற இடத்துல இருக்காதீங்க. தப்புன்னு சொல்லி கண்டித்து பேசுகிற இடத்துல இருங்க. அந்த குற்ற இடம் இருக்குல்ல, அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். நிறைய பேர் நீங்கள் பாஸ்டர் ரொம்ப அன்பானவர், என்னை திட்டவே மாட்டாருங்கிறீங்க. அது தப்பு. நான் சொல்கிறேன், திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும், அன்பாக இருக்க வேண்டிய இடத்துல அன்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு போங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போது அதிக நிச்சயமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த நாளிலும் நிறைய காரியங்களை சொன்னீங்க. அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் சபை எப்படியெல்லாம் ஆயத்தம் ஆகணும்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.